அனைவருக்கும் வணக்கம். நான் சொல்றத ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேளுங்க. எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ். பொதுவா அரசியல்ல பெண்கள் வரணும்னு நினைக்கிறது ரொம்ப கடினமான ஒரு டிசிஷன். அதுல வந்து அரசியல் கட்சியில சேர்ந்து ஒரு பொறுப்புக்கு வரதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் ஒரு ஸ்டேட் ஆபீஸ் பேரரா இருக்கேன், மிகப்பெரிய வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பார்ட்டியில. அந்த பொறுப்புக்கு வந்த பிறகு ஒரு எம்எல்ஏ, ஒரு கவுன்சில் சீட்ல இருந்து எடுத்துக்கங்க, வாங்குறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுல எம்எல்ஏ சீட் வாங்குறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதை வாங்கி மொத்த என்டையர் சிஸ்டமே வந்து அவங்க அகைன்ஸ்டா தான் வேலை செய்வாங்க. அவங்க ஜெயிக்க கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. அது என்னமோ அப்படிதான் இருக்கு, இன்னும் சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்ல, பொதுவா எல்லா கட்சிகளை பத்தி தான் சொல்றேன். அப்படி இருக்கும் பொழுது அவங்க அதை ஜெயிச்சு ஒருத்தர் அமைச்சரா வராங்க. அவங்க எந்த பார்ட்டியா இருந்தா என்ன, அவங்க ஏதோ ஒரு ட்ரை பண்றாங்க. ஒரு ட்ரெஸ், ஒரு கோட் சூட் போட்டுக்கிட்டு ஒரு பெண் அமைச்சரா ஏதோ ஒன்று ட்ரை பண்றாங்கன்னு வச்சுப்போமே. அந்த பெண்ணை அப்படியே நம்ம தாக்கி பேசணும். என்னுடைய நண்பர்களே நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. இப்ப இதை பார்த்த உடனே அமர் பாருங்க, நான் உங்களுக்கு அகைன்ஸ்டா பேசல, நான் யாருக்கு அகைன்ஸ்டா பேசல. நம்மளுடைய சிந்தனையை நம்ம மாத்தி, ஒரு பெண் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப கடினமான ஒரு நிறைய டிசிஷன்ஸ் எடுத்து வரணும். பல இன்சல்ட்டுகளை தாண்டி வரணும். ஏன்னா எனக்கு அப்பா வந்து 8 வயசுல இறந்துட்டாரு. எங்க அம்மா தான் என்னை வளர்த்தாங்க. நான் 22 நாள் சிறையில் இருக்கும் பொழுது என்னுடைய ஒய்ஃப் ஒரு கோர்ட் படிக்க ஏறி இறங்கி ஷூரிட்டி எல்லாம் சாதாரண விஷயங்கள். பெண்கள் வந்து தி சாக்ரிஃபைஸ் a lot. அப்படி இருக்கும் பொழுது நம்ம இப்படி ஒரு கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நம்ம அந்த அளவுக்கு இறங்கி போயிட வேண்டாம். நம்ம கேள்வி கேட்கலாம், தேவையில்லைங்க. இது நம்மளுடைய அரசியல் கிடையாது. நம்ம அமர் எந்த அளவுக்கு எதிர்ப்புன்னு உங்களுக்கு தெரியும், அண்ணாமலை எந்த அளவுக்கு எதிர்ப்பார்னு உங்களுக்கு தெரியும். பட் நாங்க கொஞ்சம் அமைதியா இருக்கணும். வில் கிவ் சம் ஸ்பேஸ். புது கவர்மெண்ட் வந்திருக்கு, என்னன்னு பார்ப்போம். ஆனா அட் த சேம் டைம் மக்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயங்களை நம்ம தட்டி கேட்கணும். அதுக்கு ஹனிமூன் பீரியட் கிடையாது, லா அண்ட் ஆர்டருக்கு ஹனிமூன் பீரியட் கிடையாது. த சேம் டைம் கொஞ்சம் ஒரு பெண் வந்திருக்கிறாங்க, ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா டீல் பண்ணுவோம். ஏன்னா அப்பதான் நிறைய பேர் வரதுக்கு சிந்திப்பாங்க. இல்லைன்னா நம்ம எடுத்த அடுப்புல நம்ம அடி துவம்சம் பண்ணிட்டோம்னா பயந்துருவாங்க.